சார் நம்ம நினைக்கிறோம், நம்ம 21ஆம் நூற்றாண்டு அதெல்லாம் பேசுகிறோம். 2K கிட்ஸு ஆச்சா போச்சான்றோம். இன்னமும் அப்படி தான் இருக்கும். இன்னமும் வலது காலை எடுத்து வச்சு தான் வரோம். இன்னமும் கதவுக்கு வெளியில இருந்து சாவி கொடுக்கக்கூடாதுன்றோம், உள்ளே வாட்டுறோம். இன்னமும் தண்ணி வாங்கி குடிக்கிறதுனா உள்ளே வந்து குடி, இல்லை வெளில போய் கொடு அப்படின்னு பேசிட்டு தான் இருக்கோம். 1000 ஏஐ வந்தாலும். ஆமாம். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டேட்டா சயின்ஸு, காலேஜிலலாம் ஏஐ இன்ஜினியரிங்லாம் வந்துருச்சு. ஆனால் இன்னமும் தடுமாறி விழுந்துட்டா உட்காரு, தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்றோம். அதெல்லாம் நல்ல விஷயங்கள்னு மைண்டை பேலன்ஸ் பண்ணுறதுல அறிவியலில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேசுகிறதுக்கே கீழே 10 பேர் எழுதுவாங்க, அது அது எவ்வளோ நல்லது தெரியுமா அப்படின்னு. அறிவியல் பூர்வமாக அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஆனால் நம்பிக்கை பூர்வமாக அதை எடுக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். இப்போ நான் பொண்ணை அடுத்த கேள்வி கேட்டேன். 6 மாதத்துக்கு ஒரு திருமணமான பெண் என்ன கனவுகளோடு போயிருப்பா? அவளை 6 மாதத்துக்கு பிரித்து வைக்கிறது அப்படின்றது என்ன மாதிரியான மனநிலை இது? இல்லைம்மா, அது பிரித்து வைக்கிறது இல்லை, 6 மாதம் கழிஞ்சு சேர்ந்தா நல்லா இருக்குன்ற மனநிலை. நான் இப்போ பொண்ணாக கேட்டேன், 6 மாதம் கழித்து சேர்ந்தா நல்ல மனநிலைன்னு சொன்னியே, யார் கூட சேர்ந்தா நல்ல மனநிலைன்னு சொன்னியா? என் புருத்த வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்துட்டார்ல. இப்போ அதே மாதிரி நான் வேற ஒருத்தர் கூட சேர்ந்துருந்தா ஒத்துக்குவியா? அதே ஜாதகத்தை அதே ஜாதகம் தானே? இல்லைம்மா, ஜாதகத்தில் எங்கள் பொண்ணு ஜாதகத்தில் இப்படி எழுதியிருக்கீங்க, என்னமோ நடந்துருச்சுங்கன்னு சொல்லுவியா நீ? அவர் அந்த அம்மா இப்படி பேசினா பதில் பேச முடியாதுங்க அப்படின்ட்டுச்சு. இவர் சாருக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் சொன்னேன், என் பேர் என்ன? பொண்ணு என் பேரை சொன்னார் முதல்ல. என் பேர் என்ன அப்படின்னா அவங்க மனைவி அவர் ஒரு தட்டி, ஏங்க இப்போ அவர் பொண்ணாக உட்காந்துருக்கிறார், பொண்ணு பேர் சொல்கிறார் அவர். இப்போ நான் பொண்ணு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். பொண்ணுக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுங்கள். அது என்ன சாருக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை? பொண்ணாக தான் பேசிகிட்ருக்கேன். இப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன். நீங்கள் உங்களுடைய திருமணத்தை செய்யும்போது அப்பாக்கிட்ட, நான் பொண்ணு அப்பாக்கிட்ட கேட்குறேன், நீங்கள் உங்கள் திருமணத்தை செய்யும்போது ஜாதகம் பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்து தான் பண்ணோம். இப்படி தான் சேர்ந்தீங்களா? இல்லை, சேர்றதுக்கு பார்க்கல, அப்புறம் எப்படி நான் பிறந்தேன்? சரி, நான் பிறந்தேன், சேர்ந்ததுனால பிறந்தேன். இத்தனை வருஷம் நான் எப்படி நல்லா இருந்தேன்? பார்க்காத ஒரு விஷயத்தில் நான் நல்லா இருந்திருக்கேன். எனக்கு போய் பார்க்குறேன்னு என் வாழ்க்கையே போயிடுச்சு இப்போது. இல்லை, அப்போ எங்களுக்கு இந்த அறிவு இல்லை. எந்த அறிவு இல்லை? இந்த மாதிரி பார்க்கணுன்னு எங்களுக்கு தெரியல. பார்க்கணுன்னு தெரிஞ்சதுனால வாழ்க்கை இன்னும் நல்லா தானே வரணும். இல்லை, நல்லா வரணும்னு நினச்சி தானம்மா பண்ணோம். நினைக்கிறது வேறு, நடக்கிறது வேறு. நினைக்கிறது சரியாக இருக்கலாம், ஆனால் நினைக்கிறது தான் சரியாக இருக்கணும்னு நினச்சது தான் இப்போ பிரச்சனை.